Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனஜா அறிவல்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சீக்வன்ஸ் ஃபில்லிங்கில் டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 1 நீங்கள் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்க பார்க்காதவங்க பார்த்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார்னர் பார்ட்லேருந்து ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஃபில்லிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெர்டிக்கல் லைன்லேயே சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவோம். இப்போது இந்த ஷார்ட் பேஜில் நான் சிங்கிள் சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே டர்ன் பண்ணி கொண்டு போய் அடுத்த ஒரு லைன் சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதில் வந்து எனக்கு 2 சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலே அந்த ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகுது. ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டர்ன் பண்ணி எந்த இடத்துலேருந்து சீக்வன்ஸை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துலேருந்து தான் அடுத்த சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரே டைரக்ஷன்லேயே தான் சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் வெர்டிக்கல் லைனாக நம்ம ஃபில்லிங் பண்ணும்போது. இப்போது நான் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படியே மேலே இருந்து சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கு அடுத்து நான் இன்னொரு சீக்வன்ஸ் வச்சுருந்தேன்னா எனக்கு வந்து ஷேப் மாறிடும். ஸோ அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு டர்ன் பண்ணி செயின் ஸ்டிச்சஸ் போட்டு மேலே இருந்து சீக்வன்ஸ் மறுபடியும் வச்சு ஸ்டிச் பண்ணி கொண்டு வரேன். சேம் இதே மாதிரி நம்ம வெர்டிக்கல் லைனாகவே சீக்வன்ஸ் வச்சு ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஷேப்ஸ் மாறாமல் ஃபில்லிங் பண்ணணும். இப்போது எனக்கு இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து ஸ்டிச் பண்ணி சீக்வன்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த டைரெக்ஷனில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எந்த டைரெக்ஷனில் கொண்டு வந்தோமோ சேம் அதே டைரெக்ஷனில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். கீழே இருந்து சீக்வன்ஸ் வைக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து தான் சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும்.
நெக்ஸ்ட் பெட்டல் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து கோல்டன் கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். சேம் அதே கலரில் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணால் அந்த பெட்டல்ஸ் வந்து தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட்டாக தெரியாது. ஸோ நான் வேறு கலரில் எடுத்திருக்கேன். இந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். சேம் வெர்டிக்கல் லைன்லேயே தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஷேப்ஸ் மாறாமல் கரெக்டாக சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். எந்த இடத்துல லைன் முடியுதோ அதுக்கு கீழே வராமல் அதுக்குள்ளேயே ஃபினிஷ் ஆகிற மாதிரி சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த 2 பெட்டலையும் ஃபில் பண்ண மாதிரி இந்த 2 பெட்டலையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இந்த சென்டர் பார்ட்டில் ஹொரிசாண்டலாக சீக்வன்ஸ் வச்சு எப்படி ஃபில்லிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷார்ப் எட்ஜ்லேருந்து சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எப்படி சீக்வன்ஸ் வச்சு ஃபில்லிங் பண்ணுறேன்றது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். சேம் எந்த இடத்துல நம்ம சீக்வன்ஸை ஃபினிஷ் பண்ணுறோமோ அப்படியே கண்டினியூட்டிவாக டர்ன் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து தான் சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். வெர்டிக்கல் லைனில் நம்ம எப்படி ஃபில்லிங் சீக்வன்ஸ் வச்சு ஃபில் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம ஹொரிசாண்டலாக சீக்வன்ஸ் வச்சு ஃபில் பண்ணும்போதும் பண்ணணும். ஒரே டைரக்ஷன் பார்த்து தான் சீக்வன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும்.
சாரி, நான் வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்குதுன்னு நினச்சிட்டு கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் போட்டு வந்துட்டேன். இப்போது இந்த கீழே உள்ள பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே நான் கர்தானா வச்சு அவுட்லைன் கொடுத்து இந்த லோட்டஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறேன். நீங்கள் சீக்வன்ஸும் வச்சுமே ஃபில்லிங் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு கர்தானா வச்சு அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.